தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் தட்டாம்பட்டியில் குடிநீர் கோரி காலி குடங்களுடன் பெண்கள் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேரலை காட்சிகள் இவை. இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. தட்டாம்பட்டி பகுதியில் நடைபெற்று வரும் இந்த பெண்கள் போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் வழங்க கோரி பெண்கள் காலி குடங்களுடன் புதுக்கோட்டை தட்டாம்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காட்சி. முழுக்க பெண்கள் அனைவரும் ஒன்று திரண்டு குடிநீர் வசதி வழங்க கோரி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முழக்கங்கள் எழுப்பியும் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காட்சிகள் இவை. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுவாமிநாதன் தரும் தகவல்களை கேட்கலாம். சுவாமிநாதன், குடிநீர் அது அடிப்படை பிரச்சனை. அந்த குடிநீர் கோரி காலி குடங்களுடன் குறிப்பாக பெண்கள் அங்கு சாலை மறியலில் தட்டாம்பட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். வணக்கம் மோகன்ராஜ். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் புத்தாம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்டது தேனிப்பட்டி கிராமம். இந்த தேனிப்பட்டி கிராமத்துல பல்வேறு சமூகத்தினர் வசித்து வர்றாங்க. இந்நிலையில அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஆதி திராவிடர் பொதுமக்கள் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் வசித்து வர்றாங்க. இந்நிலையில பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் ஒன்றான குடிநீர் கிட்டத்தட்ட 3 மாதமாக விநியோகம் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில இன்று பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வர்றாங்க. அது எந்த மாதிரினா, இந்த குடிநீர் தேவையை சொல்லி பொற்றாக்குறையாருக்கு குடிநீர் வழங்கவில்லைன்னு சொல்லிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் அணுகியதாகவும், அணுகிய ஊராட்சி மன்ற தலைவர் சரியான காரணத்தை சொல்லலையே தங்களுக்கு குடிநீர் வழங்கவில்லை என்பதை கண்டித்தும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன், அதாவது தேனிப்பட்டி அருகே உள்ள தட்டாம்பட்டி பேருந்து நிலையம் அருகே புதுக்கோட்டை அண்டக்குளம் சாலையில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த சாலை மறியல் போராட்டத்தால இருபுறமும் வாகனங்கள் போக முடியாம பாதிப்புக்குள்ளாகிருக்கு. இதனால் போக்குவரத்து மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிருக்கு. இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் மாற்றுப்பாதை அனுப்பி வச்சாலும் காலை நேரம் என்பதால் கல்லூரிகள் பணிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் இதெல்லாம் இந்த சாலை மறியல் போராட்டத்தை மிகுந்த பாதிப்பு உள்ளாகிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 3 மாதமாக குடிநீர் வழங்கவில்லை. அந்த குடிநீர் சம்பந்தப்பட்ட நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கேட்டாலும் அதுக்கு உண்டான காரணத்தை அவர் தெரிவிக்கல. அதனால எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும், இல்லை என்றால் இந்த சாலை மறியல் தொடரும் சொல்லி அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை வச்ச அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதனால போக்குவரத்து மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மோகன்ராஜ், நன்றி சுவாமிநாதன், உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி.